பேசுவோமா? உபாகம் 33:23 பார்க்கும் பொழுது 23 நப்தலி குறித்து, நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நேர்ந்திருப்பான். நீ மேற்கு திசையும் தெற்கு திசையும் சுதந்திரத்துக்குள் என்றான். இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நான் நப்தலிக்கு செய்தார், கொடுத்திருக்கிறார். ஆமென். என்ன ஆசீர்வாதம்? கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைகிறது. எப்படிங்க? திருப்தி அடைகிற ஆசீர்வாதம். இதை நாம் எப்படி நம்ம வாக்குத்தத்தத்தை எடுத்து நான் எப்படி சொல்லணும் அப்படின்னா, நான் தேவனுடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே இந்த மாதம் முழுதும் நினச்சிருப்பேன், நிறைந்திருப்பேன். ஆமென். நீங்கள் எப்படி சொல்லி ஜெபிக்கணும்? நான் தேவனுடைய தயவினாலே திருப்தி அடைந்து சொல்லுங்க. நான் தேவனுடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே இந்த மாதம் முழுதும் நிறைந்திருப்பேன், நிறைந்திருப்பேன், நிறைந்திருப்பேன். சொல்ல சொல்ல வந்து சேர்ந்துரும் ஆசீர்வாதங்கள் எல்லாம். அல்லேலூயா. ஆமென். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த நப்தலி யாருன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த நப்தலி மட்டும் பேசி முடிக்கிறேன், அதுக்கப்புறம் தயவு இதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். கர்த்தருடைய தயவு இந்த நப்தலிக்குள்ள எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சு? தேவ தயவு இவனுக்குள்ள வந்த அந்த காரணம் என்ன அப்படின்னா, நப்தலி யாக்கோபுடைய புத்திரன். யாரு? யாக்கோபுடைய பணிப்பெண்ணுடைய புத்திரன். யாருடைய புத்திரன்? பணிப்பெண். ராகாலுக்கு கொடுக்கப்பட்ட பணிப்பெண்ணுடைய மகன். அப்போ இவனுக்கு அந்த அளவு என்ன செய்யல, இவனுக்கு மரியாதை விட்டு இருக்கு. எப்படிங்க? பணிப்பெண் வேலைக்கார பையன் தானே. யாருங்க? வேலைக்காரனுடைய பையன் தானே. அப்பா எப்படி இருக்கும்? அப்பாவுக்கு பிறந்தாலும் அவன் யாருக்கு பிறந்திருக்கான்? வேலைக்காரனுடைய பையன். அதனால அவனை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது, கொஞ்சம் ஒரு மாதிரி அவாய்ட் பண்ணுறது, அப்படி ஒரு அந்த நப்தலி மட்டும் கொஞ்சம் செஞ்சாங்க. அவங்க ஒரு தீண்டத்தகாதனை போல ஒரு ஒரு லோ மென்டாலிட்டி வச்சு, அவன் வேண்டாம், அவன் ரொம்ப லோவான ஆளுங்க, அவனுக்கு பணம் இல்லை, வருமானம் இல்லை, எதுவுமே இல்லை, நம்ம ஸ்டேட்டஸ்க்காக இல்லை, நம்ம ஸ்டேட்டஸ்க்காக இல்லை, நாம் ஜம்முன்னு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் அவன் கொஞ்சம் ஸ்டேட்டஸ் கம்மியாக இருக்கிறான். அதனால அவன் நினச்சி நாம கொஞ்சம் இலக்காரனை வைக்க சொல்லி வச்சுருந்தாங்க. இந்த நப்தலி குறித்து கர்த்தர் சொல்கிறார், கர்த்தருடைய தயவுனாலே என்ன செய்வான், இவன் தயவு எப்படி வந்துச்சு, இவனுடைய தயவு எப்படி? ஆதியாகமம் புஸ்தகம் 49வது அதிகாரம், ஆதியாகமம் புஸ்தகம் 49வது அதிகாரம் 21ஆம் வசனத்தை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நப்தலி இப்படிங்க அவன் விடுதலை பெற்ற பெண்மான். இவனுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. இவன் யாருக்கிட்டையும் இந்த என்ன செய்ய மாட்டான், வச்சுக்கவே மாட்டான். நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான். அப்படின்னா என்ன? இவன் லேடிஸ்கிட்டே பேச மாட்டான். இப்படிங்க. ஆமாம், லேடிஸ்கிட்டே பேச மாட்டான். அவங்களை பார்த்தாலே கடுப்பாகும். ஏன்னா அம்மாவை சீப்பான்றாங்க, இப்படிப்பட்ட காரியன்றாங்களா. அவனுக்கு ரொம்ப, அவன் யாருன்னா பெண்மான். அந்த யார் அவன்? விடுதலை பெற்ற. ஆமாம், அவன் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லை, அவன் எல்லாத்தையும் ஒரு விடுவிக்கப்பட்ட நாய் தன்னுடைய ஜீவித்தில் அப்படிப்பட்ட மகனாய் ஃபீல் பண்ணா. அது ஏன்னா கீழே வாசிங்க, இன்பமான வசனங்களை. அவன் ஏன்னா வசனத்தை எடுத்து அறிக்கை செய்கிற மகனாக இருந்தான். பிரைஸ் தி லார்ட். எப்படி கர்த்தருடைய தயவு வந்துச்சு அவனுக்கு? வசனங்களை, இன்பமான வசனம். சொல்லுங்க, எப்படிங்க? துக்கமான வசனம் கிடையாது, இன்பமான வசனங்களை அவன் செய்வான், வசனிப்பான். எப்போதும் வசனங்களை அறிக்கை பண்ணிக்கிட்டே இருப்பான். பாருங்க, அறிக்கை பண்ணிக்கிட்டே இருப்பான், சொல்லிக்கிட்டே இருப்பான். நல்ல வசனங்களை எடுத்து குறித்து வைத்து கொண்டு அதையே பேசிக்கிட்டே இருப்பான். வசனத்தை மட்டும் பேசுகிற மகன். என்ன பேசுகிற மகன்? ஆமாம், எங்கே போனாலும் வசனம் 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 வசனம், வார்த்தை வார்த்தை வார்த்தையே பேசிட்டு இருப்பான். பாருங்க, அப்படிப்பட்ட மகன் இவன். அதனால இவன் மேலே கர்த்தருடைய தயவு திருப்தியாக இருக்கிறது.
நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைவான். எப்படி திருப்தி அடைஞ்சுன்னா, வசனத்தை மட்டும் பேசுகிறாள். இந்த வசனத்தை மட்டும் பேசுகிற ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப துணிவு இருக்கும் பாருங்க. அவன் எதுனாலும் ஜெயிச்சிருவான். அவனுக்குள்ள ஒரு பெரிய தைரியம் வந்துடும். எப்படி தைரியம் வந்துச்சு? வசனத்தினால். சொல்லுங்க, வசனத்தினால தைரியம் வந்துச்சு. ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது நப்தலி கொடுத்து அங்கே சொல்லப்படுகிறது. நியாயாதிபதிகள் 5:18. நியாயாதிபதிகள் 5:18. செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்தின் மலையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு, பாருங்க, தேவனுடைய வசனத்தை அறிக்கை செய்கிறவன், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறவன் மரணத்திற்கு துணிந்து நின்று, சரிங்களா, போர்க்காலத்தில் எப்படின்னாங்க துணிந்து நின்றாங்களாம். பிரச்சனையை பார்த்து, ஒரு போராட்டத்தை பார்த்து பின்வாங்கி போகல. ஏன்? வசனத்தை அறிக்கை செய்கிறவன். ஹல்லேலூயா. வசனத்தை அறிக்கை செஞ்சீங்கன்னா எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட போராட்டம் வந்தாலும் சரி, அந்த போராட்டத்தை கண்டு பின்னாடி போகாதபடி பிரச்சனை கண்டு ஒரு கை பாப்பன்னு சொல்லி பிரச்சனைகளை விரட்டுகிறவன். ஹல்லேலூயா. பிரச்சனை இவனை விரட்டாது. பிரச்சனை இவன் செய்யலாம், இவன் பிரச்சனை செய்யலாம், வெளியே போன்னு விரட்டிடுறான். அதுதான் நப்தலி. அதான் எப்படி அவங்களுக்குள்ள வந்துச்சு? இது எப்படி வந்துச்சு? வசனத்தை அறிக்கை செய்ய. சொல்லுங்க, இன்பமான வசனத்தை அறிக்கை செய்ய. இந்த மற்ற வசனம் கிடையாது, எல்லா வசனம் இல்லை, அவனுக்குள்ள இன்பமான வசனங்கள், அவனை விசுவாசி தூண்டுகிற வசனங்கள், அவனை தட்டி எழுப்புகிற வசனங்களை அறிக்கை செய்கிறவன். அது மட்டும் இல்லை, நப்தலிங்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் இருந்தமா செஞ்சாரு. ஏசாயாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வார்த்தையை அறிக்கை செய்கிறவன், இன்பமான வார்த்தையை அறிக்கை செஞ்சுட்டே இருந்தான் பாருங்க. அவனுக்கு தைரியம் வந்துச்சு. பிரச்சனைகளை விரட்டுனா, பிராபலத்தை ஒன்றுமில்லாம ஆக்குனா. அது மட்டும் இல்லை, ஏசாயா 9:1 எடுத்து வாசிங்க. ஆகிலும் அவன் செபுலோன் நாட்டையும், பாருங்க, இப்போ ஒரு ஆளு என்ன ஆச்சுப்போம், ஒருத்தரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. அந்த நப்தலிங்கிற ஒரு நபர் இப்போ அது நபர் இல்லை, இப்போ அது நாடாயிருச்சு. வசனத்தை மட்டும் நீங்க விதைக்க ஆரம்பிச்சு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா உங்களை கொண்டு கர்த்தர் ஒரு நாடாக்கிடுவார். ஹல்லேலூயா. நப்தலிங்கிற ஒரு ஆளு தான், ஒருத்த மனுஷன் பாருங்க, ஒரு ஆளு பாருங்க, தள்ளப்பட்டவன், தகுதி இல்லாதவன், நம்ம ரேஞ்சுக்கு கம்மி இல்லவன், அப்படிப்பட்ட ஆளு தள்ளப்பட்ட மகனை கர்த்தர் எடுக்கிறாரு பாருங்க. எடுத்து வசனங்களை கொடுக்கிறாரு. வசனத்தை அறிக்கை பண்ணிக்கிட்டே இருந்தான். ஒத்த ஆளு இப்ப நாடாயிட்டான். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நீங்கள் சிங்கிளாக இருக்கலாம், நீங்கள் மட்டும் ரசிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது உங்களுடைய காரியங்கள் ஐயோ இன்னைக்கு யாருமே நீங்கள் நினைக்கலாம். பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. வசனத்தை மட்டும் நீங்கள் உயர்த்தி பிடிச்சிங்கன்னா கர்த்தர் உங்களை பட்டணமாக்குவார், அப்புறம் தேசமாக்குவார், அப்புறம் நாடாக்கிடுவார். ஆமே. வார்த்தை மட்டும் பிடிங்க, வசனத்தை மட்டும் பிடிங்க, அதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க, மற்ற எதுக்கு முக்கியம் தர வேணாம். வார்த்தை வேணா. இன்பமான வசனங்களை வசனிப்பவன் நப்தலி. சொல்லுங்க, ஆமா, அப்படிப்பட்ட மனுஷன். அதனால்தான் நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைவா. எப்படி தயவு வந்துச்சு? எந்த வித தயவு வந்துச்சு? வசனங்களை விதைக்கும் போது என்ன ஆகுதுன்னு நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ இந்த நப்தலி கர்த்தர் சொன்ன பிரகாரமா வார்த்தையை அவனுடைய வாழ்க்கையில நிறைவேற்றிட்டார். அங்க போகட்டிருக்கு, நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நேர்ந்திருப்பான். மேற்திசையும் தென் திசையும் அந்த வார்த்தை பிரகாரமாவே. எசேக்கியாவின் புஸ்தகம் 48வது அதிகாரம் 3ஆம் வசனத்துல அவர் என்ன சொன்னாரோ, அந்த வார்த்தை என்ன சொல்லுச்சோ, அவர் எப்படி ஆசீர்வதிச்சாரோ, அதே போல எசேக்கியேல் 48:3 அப்படியே போட்டிருக்கு பாருங்க.
ஆசாரியன் எல்லாருக்கு கீழ் திசை துறைக்கு மேல் திசை மட்டும் நப்தலிக்கு ஒரு பங்கு சொன்னார்ல. மேற்திசையும் தென் திசையும் வாதிருப்பான்னு. இப்போ அதை சொன்ன வார்த்தை அவன் வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேறிட்டார். நான் சொல்கிறேன், இந்த மாதம் முழுதும் நீங்கள் தேவனுடைய தயவினாலே நிறைந்திருக்க போகிறீங்க. ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுதும் அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நீங்கள் நிறைஞ்சிருக்க போகிறீங்க. அவருடைய ஆசீர்வாதம் உங்களை திருப்தியாக இயேசு நாமத்தினால. இந்த காலை வேளையில் சொல்லுகிறேன், வெற்றிவாழ் சபையில் மக்கள் வந்திருக்க மக்கள் யாவரையும் பார்த்து சொல்லுகிறேன், இயேசு நாமத்தினால அவருடைய ஆசீர்வாதத்தினாலும் அவருடைய தயவினாலும் நிறைந்திருக்க போகிறீங்க. யார் தயவு தேவையில்லை, அவர் தயவு மட்டும் நமக்கு போதும் இயேசு நாமத்தினால. ஹல்லேலூயா. நமக்கு தயவு எந்த தயவு வேணுங்க? அவருடைய தயவு மட்டும் போதும், மற்ற தயவு தேவையில்லை. அந்த தயவு இருந்தால் மற்ற தயவு தன்னை போல வந்துடும். பாருங்க, தன்னை போல வந்துடும் தேவ தயவு. ஆமாம், ரோமன் பார்க்குறோம், தேவ தயவு என்னை நெருக்கி ஏவுகிறது. நெருக்கி பவுல் சொல்லுகிறார் ரோமர் புஸ்தகத்தில், தேவ தயவு 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், தேவ தயவு என்னை நெருக்கி ஏவுகிறது. எப்படிங்க? தேவ தயவு நம்மை நெருக்குகிறது. தேவ தயவு நம்மை அப்படியே பச்சமாய் வந்திருக்கிறது. தேவ தயவுனால் நான் செய்ய போகிறேன் திருப்தி அடைந்தபடினாலே வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. வார்த்தையுடைய வாழ்க்கையில் மேற்திசையும் தெற்திசையும் வந்திருப்பான் சொன்ன பிரகாரமாய் விசைகள் 48:3 அவனுக்கு பங்கை கர்த்தர் அவனுக்கு கொடுத்துட்டார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ தேவ தயவு எனக்குள்ள இருந்துச்சுன்னா நான் என்ன செய்ய போகிறேன்? எப்பொழுதும் எதையும் செய்கிற மகனாய் மாறப்போகிறேன். தேவ தயவு என்னை எல்லாத்தையும் செய்ய வைக்கிறது. எதுவுமே வாழ்க்கையில் முடியாதுங்கிற இடத்துல நான் இருக்கவே மாட்டேன். இயேசு நாமத்தினால என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தேவ தயவு என்னை பலப்படுத்துகிறது. தேவ தயவு என்னை குணமாக்குறது. தேவ தயவு என்னை சுகமாக்குறது. தேவ தயவு என்னை மேலே தூக்குறது. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் பார்த்தாரு, அவர் தங்குற இடமாய் தங்குற இயேசு பிறந்தார். பாருங்க, இயேசு பிறந்து அவர் ரொம்ப ஆசைப்பட்டார் நப்தலி தேசத்தில் போய் தங்கணும்னு சொல்லி. எடுத்து வாசிக்கும் மத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மத்தேயு 4:13. நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளில் எல்லைகளுக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமில் யாரு? இயேசு. சொல்லுங்க, இயேசு போய் வாசம் பண்ற இடம் நப்தலி. ஆமென். அந்த தேசத்தில் ஒரு பட்டணத்தில், நப்தலி தேசத்தில் உள்ள பட்டணத்துள்ள ஒரு சிறிய, எப்படி தமிழ்நாட்டில் எப்படி கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு இப்படி அந்த மாதிரி அந்த நப்தலி தேசத்தில் பார்க்கன்னா அங்கே போய் சரி இயேசு அங்கே போய் வாசம் பண்ணுகிறார். இயேசு வாசம் பண்ணுகிற இடமாய் நப்தலி மாறிவிட்டுச்சு. ஹல்லேலூயா. நீங்கள் வார்த்தையை சொல்ல சொல்ல, நீங்கள் வார்த்தையை நீங்கள் அறிக்கை பண்ண உங்களுக்கு தெரியாது வார்த்தை என்ன செய்யணும்னு தெரியாது. ஆமென். வார்த்தை என்ன செய்ய உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அது உங்களுக்கு தெரிய தேவையில்லை. வார்த்தை செய்ய வேண்டிய இடத்துல, செய்ய வேண்டிய நேரத்தில், செய்ய வேண்டிய காலத்தில் கரெக்டாக செஞ்சிடும். ஆமென். நீங்கள் என்ன செய்யணும்? வசனத்தை மட்டும் இன்பமான, சொல்லுங்க என்ன வசனங்க? இன்பமான வசனங்களை மட்டும் அறிக்கை செய்யணும். உங்களுக்கு மேலே தூக்குற வசனங்களை மட்டும் சொல்லிட்டு இருக்கணும். எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காமல் போலும். நான் வாளாகாமல் தலையாக இருப்பேன், கீழாகாமல் மேலாக இருப்பேன், கோடா கோடியை பெருகுவேன். இப்போதைக்கு பார்க்கலாம் 1000 மடங்கு கர்த்தரை ஆசீர்வதிப்பார். இன்பமான, சொல்லுங்க, இன்பமான வசனங்கள். இன்பமான வசனம் நீங்கள் நினைக்கிங்க, அதை சொல்ல 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 நீங்கள் ஃபஸ்ட் என்ன செய்வீங்க? உங்களுக்கு தைரியம் வரும். ஃபஸ்ட் உங்களுக்கு வேணும் தைரியம் வரும். பிரச்சனைக்கு என்னென்னு செய்ய மாட்டீங்க? பயப்பட மாட்டீங்க. போர்க்களத்தில் பின்னாடி போக மாட்டீங்க. போர்க்களத்தில் முன்னாடி போய் அந்த 2ல் 1 பார்த்துருவீங்க. 2-1 பார்த்துருவீங்க. அப்போது பிரச்சனையை பார்த்து, தேவையை பார்த்து, மற்ற காரியங்களை பார்த்து பயப்பட வேணாம். தேவையை சந்திக்கிறவர் அவர் தேவையை விட பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.
ஆமாம், உங்களுடைய தேவையை சந்திக்கிற கர்த்தர் அதை விட பெரியவராக இருக்கிறார். ஆமாம், அவர் எப்படியும் எங்குனாலும் டக்குன்னு அவர் கொண்டு வந்தீங்க நமக்கு போட்டுருவார். ஹல்லேலூயா. வார்த்தை அறிக்கை செய்யும் பொழுது உங்களுக்கு தைரியம் வரும். வசனம் வரும், தைரியம் வரும். தைரியம் வந்து மட்டுமில்ல, அந்த தைரியம் என்ன செய்யும், உங்களைய அப்படியே மேலே 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 கொண்டு வரும். மேலே கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து நீங்கள் இருக்கிற சிங்கிளால் ஒரு பட்டணமாக மாற்றும், அப்புறம் தேசமாக மாற்றும், அப்புறம் நாடாக மாற்றிடும். நாடாய் மாத்திரம் மட்டுமில்லை, அந்த பட்டணத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தை அந்த பட்டணத்தில் நிறைவேறும். சொன்னது போல மேற்திசையும் தெற்திசையும் நாம் என்ன செய்ய முடியும், சுதந்தித்து கொள்ள முடியும். அது மட்டுமில்லை, இயேசு தங்குகிற, இயேசு வாசம் செய்கிற பட்டணமாக இது மாறிடும். ஹல்லேலூயா. இயேசு வந்து தங்குவதற்காக அவர் ஆதியாமத்தில் எடுத்துகிற பாருங்க, நப்தலின்னு ஒரு ஆளை எடுத்து பிடிச்சி ஆசிர்வதிச்சு அவனை தேசமாக்கி அவர் பிறந்து வளர்ந்து அங்கே போய் தங்கும்படி ஆசைப்பட்டார். ஆமே, ஒரு நோக்கம் இல்லாமல் கர்த்தர் நம்மளை சபையை கூட்டு வர மாட்டார். ஆமே, ஒரு நோக்கம் இல்லாமல், எந்த நோக்கம் இல்லாமல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம இருக்காது. அவர் நம்மளை ஆசீர்வதிச்சா ஒரு பெரிய பின்னாடி மாபெரும் நோக்கம் இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டுகளை வேணால் கடந்து போகலாம், வார்த்தை மட்டும் செய்யாது, மாறவே மாறாது. ஆமே, நாட்கள் ஆகலாம், வருஷம் ஆகலாம், ஆனால் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் அது மாறவே மாறாது. ஆண்டுகள் மாறிட்டு இருக்கலாம், 2025 26 வார்த்தை மாறாது, அது சொன்னது செஞ்சே தீரும். ஆமே, அது மட்டும் இல்லை, அப்படி உள்ள பாருங்க, இந்த பூமி விட்டு போல, சரி ஆசீர்வதிச்சிட்டோம், முடிஞ்சு போச்சு, நல்லா ஆயிட்டான், பட்டணத்தை சுதந்திச்சிட்டான், தேசத்தை கொடுத்தாச்சு, சொன்ன நாடு கொடுத்தாச்சு, இயேசு போய் தங்கியாச்சு. சும்மா விடலை, கர்த்தர் அவனை பரலோக வரையும் கூட்டு போகிறதுக்காக வெளிப்படுத்தல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நப்தலிக்கு பரலோகத்தில் ஒரு காரியம் இருக்கு பாருங்க, எடுத்து வாசிங்க. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆசை புத்திரத்தில் முத்திரை போட்டு 12,000 எங்க பரலோகத்துக்கு போயிட்டாச்சு. பரலோகத்தில் போயிட்டுங்க, நப்தலி கோத்திரத்தில் முத்திரை போட்டவங்க பாருங்க. ஒரு மனுஷனை கர்த்தர் உண்டாக்கி அவனை தேர்ந்தெடுத்து ஆசீர்வதிச்சு அவனை வார்த்தை பிடிக்க சொல்லி, வார்த்தை அறிக்கை பண்ண சொல்லி, அவனுடைய பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணி அவனை ஒரு பட்டணமாக்கி தேசமாக்கி இயேசு அங்கே போய் தங்கி, இப்போ அவனுடைய கோத்திரம் எங்கே போயிடுச்சிங்க, பரலோகத்தில் ஒரு கோத்திரமாக போயிடுச்சு. ஆமே, அந்த பரலோகத்தில் கோத்திரத்தில் நப்தலி கோத்திரத்தில் ஒரு முத்திரை போடப்பட்டுச்சு. இந்த கோத்திரத்தில் முத்திரை போடுப்பா, இந்த ஆளுக்கு மேலே முத்திரை போடு, இந்த அவ கோத்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம், அவனுடைய சொந்த பந்தம் அத்தனை பேரும் ஒரு மனுஷனால பரலோகத்தில் சொந்தக்காரனாய் மாறிட்டாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் ஒருத்தர்னால உங்களுடைய சொந்த பந்தம் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால பரலோகத்துக்கு சொந்தக்காரங்களாய் மாறுவார்கள், இயேசுவின் நாமத்தினால. ஏன்னா அதான் வசனத்தினுடைய வல்லமை உண்டாகுது. வசனம் சும்மா இல்லை, நீங்கள் வசனம் அறிக்கை பண்ண நீங்கள் நினைக்கலாம் நான் மட்டும்தான். நோ நோ நோ, ஒருத்தனை கர்த்தரை பிடிச்சாரு, அவன் தான் நப்தலி. சொல்லுங்க, அவனுடைய நப்தலி ஒருத்தனை பிடிச்சாரு, அவனை கர்த்தர் பெரிய ஆளாக்கி பரலோகத்தில் அவனுடைய கோத்திரத்தை முழுக்க கொண்டு போயிட்டார். நான் சொல்கிறேன், உங்களை ஒருத்தர் பிடிச்சிருக்கலாம், கர்த்தர் உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள் முழுதுமாய் பரலோகத்தில் தேவதை தரிசிருப்பார்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நப்தலி கர்த்தருடைய தயவினால் திருப்தி. நான் இதில் நம்ம என்ன கண்டுகொள்கிறோம், நான் கர்த்தருடைய தயவினாலே இந்த மாதம் முழுவதும் நான் செய்ய போகிறேன், திருப்தி அடைய போகிறேன். நப்தலி கர்த்தருடைய தயவினால் திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதம் சொல்ல, அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். அந்த ஆசீர்வாதம் என்ன செய்யும், தென் திசையும் மேற்கு திசையும் சுதந்திரிக்க சொல்லும். எல்லாம் சிரிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவர். சமயமாயிருச்சு. கர்த்தர் நல்லவர். துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.